Hi, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தி சேனல் TamilBeautybeats. நான் பார்த்தீங்கன்னா இப்போ புது செட்டப், புது பேக்ரவுண்ட். ஏன்னா நம்ம புது வீடு வாங்கி இதுதான் முதல் வீடியோ நான் எடுக்கிறது. ஸோ ஜாலியாக இருக்குது. அட் த சேம் டைம் இன்னைக்கு கொஞ்சம் நிறைய ரோல் ஆகலாம். ஏன்னா கிட்டத்தட்ட நான் வீடியோ ப்ராப்பராக உட்காந்து ஒரு டெடிகேட்டட் எடுத்து ஒரு 3 மாதத்துக்கிட்ட ஆகுது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஷார்ட்ஸ் அப்பப்போ போட்டுட்ருக்கேன். பட் ஒரு ப்ராப்பர் டீட்டெயில்டு வீடியோலாம் போட முடியல. பிகாஸ் இந்த வீடியோ விஷயமா கொஞ்சம் அப்படின்னு அலைஞ்சதுனால என்னால் ப்ராப்பராக டைம் கொடுத்து எடுக்க முடியல. சாரி ஃபார் தட். இவ்வளோ நாள் லேட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் உருப்படியாக வரும். இதுக்கப்புறம் எந்த சர்க்கும் என்னால் சொல்ல முடியாது. வீடியோ போட்டு தான் ஆகணும். ஸோ இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட், ஒரு எக்ஸைட்டிங்கான வீடியோ. ஏன்னா இன்றைக்கி நான் இப்போ ரீசெண்டாக இந்தியாவில் லான்ச் பண்ண டைசன் இந்தியாவில் ரீசெண்டாக இந்த டைசனோட ஏர்ஸ்ட்ரைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதை நான் குரோமாலேருந்து வாங்கியிருக்கேன். டாட்டாவோட இது இருக்கும்ல குரோமா. ஸோ அங்கே தான் வாங்கியிருக்கேன். நான் குரோம்பேட் இருக்கிற குரோமாவில் வாங்கினேன். ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் தான் வருது. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஏன் இதில் குரோமாவில் வாங்கியிருக்கேன்றதை சொல்கிறேன். நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை மெயினாக டைசன் டேரக்ட் வெப்சைட்லேயும் வாங்கலாம், இல்லை அமேசான், நைக்கா, தீரா இதில் வேணாலும் வாங்கிக்கலாம். நான் இந்த ப்ராடக்ட்டை நான் ஏன் குரோமாவில் வாங்கினேன்னா, குரோமாவில் மட்டும் லைக் குரோமா மூலியமாக வாங்கினால நம்மளுக்கு 2000 rupees கிட்ட ஆஃபர் இருந்தது. ஓகே, வை நாட் அப்படின்ட்டு எடுத்துட்டேன். ஸோ இதோட ரேட் 45,900. நான் 43,900 கொடுத்து வாங்கியிருக்கேன் குரோமான்றதுனால. மற்ற எல்லாம் டேரெக்டாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாக்ட் எம்ஆர்பி தான் வருது. ஏன்னா நான் டைசன் உங்களுக்கு தெரியும், நான் ஆல்ரெடி ஏர் வச்சுருக்கேன். ஸோ இது நான் டேரெக்டாக டைசனில் தான் வாங்கினேன். எக்ஸாக்ட் என்ன ரேட்டாக தான் வாங்கினேன். பட் இதுக்கு எதாவது கம்மியாகுமா அப்படி இப்படின்னு தேடி பார்க்கும்போது இங்கே தான் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. சரி, ஓகே, லெட்ஸ் கோ வித் திஸ். இன்றைக்கி இதுதான் நம்ம ப்ராப்பராக ஒரு அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் வெளியே இந்த மாதிரி பாக்ஸ் தான் இருக்குது. மெயினாக ஒன்று என்ன ஒரு ட்ராபேக்னா, இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஷெய்ட்னர். அதுக்கே 4500 வருது இல்லை. இது ஏர் வாப்பும் கிட்டத்தட்ட அதே ரேட்டு தான். இன்னும் 4000 ரூபாய் அதிகம். பட் அதுக்கு ஒரு ப்ராப்பர் கேஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம கேஸ் வாங்கணும்னா தனியாக 4000 ரூபாய் கொடுக்கணுமா? அதுவும் இப்போ ஸ்டாக்ல இல்லை. ஸோ என்னால் கேஸ் வாங்க முடியல. அது ஒரு சின்ன மனவெளி இருக்குது. அது வரைக்கும் பொத்தி பார்த்துக்கணும். இது நான் இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, நான் இதை என்ன பண்ண போகிறோன்னா, இன்றைக்கி இதை மண்டேல ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். பட் இது ஒரு ஜஸ்ட் அன்பாக்சிங் வீடியோ தான் இருக்கும். அதை ப்ராப்பராக ட்ரை பண்ணிட்டு சீக்கிரமாக உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டு வீடியோ மாதிரி போடுறேன். அதனால தான் தலைக்கெலாம் குளிச்சுட்டு கொஞ்சம் இப்போ தூங்க போகிற டைம். ஸோ அதனால் டக்குனு ஓப்பன் பண்ணி உங்களுக்கு அன்பாக்சிங் வீடியோ எடுத்துடலான்றதுனால ரொம்ப கேஷுவலாக இருக்குது இந்த வீடியோவில். ஹோப் யூ டோன்ட் மைண்ட். நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் அன்பாக்சிங். Like this, maybe. இப்படி கட்டணுமா?
ஸோ வந்து நீங்கள் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இது கூட வந்து இந்த ஒரு பேட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வச்சு இப்போ ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் யூஸ் பண்ணும்போது இதை வச்சுட்டு இது மேலே இந்த அப்படியே ஹேர் ஸ்ட்ரைட்டை வைக்கலாம். அப்படியே ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே வைக்காமல் இது மேலே வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ கேஸ் கொடுத்துருக்கலாம். அதோ அந்த ஒரு மன கஷ்டம் எனக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல இந்த ஃபில்டருக்கு வந்து கிளீனர் ஒன்று இருக்கும். ஷோ யூ. நம்ம ஏர் ராப் இருக்குல்ல, இதில் வந்து மெயினாக நம்மளுக்கு வந்து இந்த ஃபில்டர் க்ளீன் பண்ணுறதுக்குனே ஒரு டூல் கொடுத்துருப்பாங்க. அது நான் அப்படியே வந்தது அப்படியே வச்சுருக்கேன். அந்த டாப் மட்டும் அந்த பேப்பர்லாம் எதுவும் தூக்கி போடல, அதனால் இப்படி இருக்குது. இந்த கேப் மாதிரி ஒன்று இருக்கும். இதை வச்சு தான் நம்ம இந்த க்ளீன் பண்ண முடியும். இந்த இடத்துல வச்சு இப்படி க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகேவா? எனக்கு எந்தளவு உங்கள் கேமராவில் தெரியுதுன்னு தெரியல, ஏன்னா நான் பேக் கேமராவில் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஓகேவா? இதுதான். ஸோ அது ஒன்று கொடுக்கலாம். அதை வந்து நம்ம இல்லைன்னா ஒரு வாட்டி நம்ம என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஃபில்டர் எதுவும் இல்லைன்னா இதை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டு இதுக்கப்புறம் கூட போட்டுக்கலாம். ஸோ தட்ஸ் ஃபைன். பட் இது ரெண்டு தெரியும், எனக்கு கேஸ் இல்லைன்றது தெரியும். அட்லீஸ்ட் கேஸ் ஆப்ஷன் இருக்குது. பட் என்ன இப்போதைக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்குது, அது வேறு விஷயம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதை வந்துட்டு நான் தலை குளிச்சுட்டு வந்துட்டேன் மெயினாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் வந்து ஹீட் ப்ரொடக்ஷன் ஸ்ப்ரே அடிக்க போகிறேன் என் மண்டையில். அண்ட் அதே மாதிரி இதோட ரிசல்ட் தான் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஹேர் மட்டும். இது வந்து நான் இப்போ ஷார்ட் ஷூட் பண்ணிது கூடவே. ஸோ அதுக்காக ஒரே ஒரு ஷாண்ட் மட்டும் பண்ணி காமிச்சேன். ஸோ அதோட ரிசல்ட்டே எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஸோ இன்னொரு உங்கள் யூடியூப்காக நம்ம இன்னும் கொஞ்சம் செக்ஷன் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கைண்ட் ஆஃப் என்னோட முடி வந்து இப்போது நான் குளிச்சுட்டு வந்து இந்த ஷூட்லாம் பண்ணுறதுனால கிட்டத்தட்ட ஒரு 75% என்னோட முடி வந்து பார்த்திங்கன்னா இப்போது வாட் டு சே ஈரமாக இருக்குது. கண்ணாடி வேறு இந்த இடத்துல பர்டிகுலர்லி இல்லை, அதை நான் ஒன்று சீக்கிரம் வாங்கணும். ஸோ இப்படி தான் வந்து செக்ஷன் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு ஹேரை ரெண்டாக. அப்படியே சிக்கி எடுத்துப்போம். சிக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹீட் ப்ரொடக்ஷன் ஸ்ப்ரே அடிச்சுட்டு யூஸ் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், எனக்கு ஏன் வந்து இப்போது நான் வந்து ஏர் ராப் வச்சுருக்கேனே, அப்புறம் எதுக்கு ஹேர் ஸ்ட்ரைட்னர் ஹேர் ஸ்ட்ரைட் வாங்கியிருக்கேன் டைசனோடதே அப்படின்னு டவுட் வரலாம். நான் வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கு ஸ்ட்ரெயிட் ஹேர் ரொம்ப பிடிக்கும். என் முடி ரொம்ப திக்காக புஃப்னு இருக்கிற ஹேர். ஸோ வால்யூம் வந்து நம்ம இப்போ வந்து டைசனில் வந்து மெயினாக இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஹேர் ஸ்ட்ரைட் பண்ணணும்னா இது லைக் இந்த அட்டாச்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இது யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு வந்து இன்னும் சில்கியாக இன்னும் ஸ்மூத்தாக ஸ்ட்ரைட்னரோட எஃபெக்ட் இல்லாமல் பட் நேச்சுரலாகவே ஹேர் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி லுக் இருந்தால் நல்லாயிருக்கும்னு பார்க்கும்போது இது லான்ச் வேறு பண்ணியிருந்தாங்க. நான் வந்து டைசன் ஏர் ராப் வந்து வாங்கும்போதே வந்து இது எப்படா லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு. சரி இது லான்ச் ஆகிடுச்சு. அதே மாதிரி எனக்கு நிறைய வீடியோஸ்லாம் வேறு பார்த்தேன். இது வாங்குறதுக்கு முன்னாடி நான் நிறைய ரிசர்ச் மாதிரி உட்காந்து எல்லாம் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு உட்காந்துருந்தேன். நிறைய வெளிநாட்டுக்காரங்க போட்டிருந்தாங்க. இந்தியாவிலையும் நிறைய பேர் அழகாக வந்தோடனே வீடியோஸ்லாம் எடுத்து போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு ஒரு பக்கம் ஆயிடுச்சு. ட்ரை பண்ணுறதுக்கு மட்டுமே ஒரு 8 to 7 minutes ஆகுது, 8 to 10 minutes கிட்ட ஆகுது. ஓகேவா? ஏன்னா நான் வந்து ரொம்ப ஹீட்டில் வைக்காமல் ஒரு மாடரேட் ஹீட்லேயோ இல்லை கூல்லையோ வச்சு பண்ணால் சரி ஓகே இது இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு தான் இதை வாங்கியிருக்கேன். அண்ட் அட் தி சேம் டைம் எல்லா டைசன் ப்ராடக்ட்ஸும் ஒரு 10 days ரிட்டர்ன் பாலிசி உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு வாங்கி பிடிக்கலன்னா யூ கேன் ரிட்டர்ன் த ப்ராடக்ட். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுவும் ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். பட் நான் ஏர் ராப் உங்களுக்கு தெரியும், எனக்கு பிடிச்சிருந்தது, நான் ரிட்டர்னும் பண்ணலன்னு நான் வந்து என்னோட ஸ்டோரிஸ் எல்லாமும் போட்டிருந்தேன் டைசனோட இது. அண்ட் அது இதை விட 4000 ரூபாய் அதிகம். நான் இதோட லிங்க்கும் உங்களுக்கு கொடுக்குறேன். இதை பற்றி நான் ஒரு அன்பாக்சிங் வீடியோ கொஞ்சமாக ட்ரை பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதோட லிங்க்கும் கொடுக்குறேன். கூடிய சீக்கிரம் நான் இதுக்கும் டீட்டெயில் ரிவ்யூ கொடுக்குறேன், ஏர் ஷேடுக்கும் டீட்டெயில் ரிவ்யூ கொடுக்குறேன். இப்போதைக்கு ஸ்டார்ட் வித் த ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே. அது எங்கே தான் வச்சேன் பாப்பா? அது அங்கே இருக்க எடுத்து கொடுக்குறியா? அங்கே நான் அங்கே தான் பண்ண போகிறேன்னு நினச்சி அங்கேயே கொண்டு போய் வச்சுட்டேன். இல்லை பாப்பா அது வேணாம். நான் வந்து நார்மலாக ஹேரை வந்து ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிட்டு மாஸ்க் போட்டிருக்கேன், அவ்வளோதான். அந்த கண்டிஷனர் ஒரு மாஸ்க். பாப்பா ஏன் பாப்பா அப்படி என் உசுராக வாங்குற? ஓகே. ஸோ இன்னும் கொஞ்சம் தான் அது இந்த ஹீட் ப்ரொடக்ஷன் ஸ்ப்ரே வேறு. நான் இது பேரான்டோமியோட ஹீட் ப்ரொடக்ஷன் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கிறேன். நல்லா ஈவனாக ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் மெயினாக நான் ஏன் வாங்கினேன்னா எனக்கு வந்து டேமேஜ் மெயினாக கம்மியாகும் அப்படின்ற ஒரு விஷயம். அதே மாதிரி எனக்கு வந்து ரொம்ப குவிக்காக இருக்கணும். இப்போலாம் வந்து ரெகுலராக ஷூட் பண்ணணுன்னு இருக்கேன் நான். ஸோ எனக்கு இது இருந்தால் ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும்னு அது வாங்கியிருக்கேன். உங்களுக்கு இதை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. திங்க் யா இந்த பக்கம் ஓகே, இந்த பக்கம் போடுவோம். எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஹேர் இருக்கிறது இன்னும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப மேனேஜபிள் ஈஸியாக இருக்கும். நார்மல் ஹேர் டெக்ஸ்சர் வந்து இந்த வேவி கைண்ட் ஆஃப் ஹேர் தான். சம்டைம்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெயிட், சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் ஓரளவு மேனேஜபிள் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. சம்டைம்ஸ் வந்து ஒரு அன்மேனேஜ்டு புஃப் லுக்காக இருக்குது. அதை கொஞ்சம் அடக்கிறதுக்காக மெயினாக இந்த ஹேர் ஸ்ட்ரைட் வாங்கலாம்னு நினச்சேன் நான். அட் த சேம் டைம் இப்போ என்னை பார்த்துட்டு வாங்கணும்னு வச்சுக்காதீங்க. நீங்கள் வந்து உங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து நேரில் போய் பார்க்கணுன்னாலாம் அப்படி தான். டைசன் இந்த ஹேர் ஸ்ட்ரைட் வந்து லான்ச் ஆகி இந்தியாவில் இருக்கும்போது நான் 2-3 டைம் வந்து இதை டெமோ பார்த்தேன். குரோமாவில் ஒரு வாட்டி பார்த்தேன். அது இல்லாமல் நான் டேரெக்டாக டைசனுக்கும் போய் பார்த்தேன். நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, விஆர் மேலே டைசன் இருக்குது, நீங்கள் அங்கே கூட போயிட்டு
போய் பார்த்து ட்ரை பண்ணிக்கலாம். ஹேர் ஸ்ட்ரைட்லாம் ஒரு வாட்டி வாங்குறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது, உங்கள் ஹேரில் எவ்வளோ ஸ்டே ஆகுது அப்படின்னு. நான் இதை வந்து பார்த்தோன்னே வாங்கிடல, போய் நேரில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன். அடுத்த நாள் வேற ஒரு இடத்துல ட்ரை பண்ணேன், எவ்வளோ நேரம் லாஸ்ட் ஆகுதுன்னு பார்த்தேன். அதெல்லாம் வச்சு தான் உங்களுக்கு கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன். அதெல்லாம் வச்சு தான் டிசைட் பண்ணியிருந்தேன் வாங்கலான்ட்டு. நவ் லெட்ஸ் இந்த பக்கம்லாம் ஃபுல்லாக நம்ம போட்டோம்னு நினைக்கிறேன். நல்லா பேசுறதுல எந்த அளவு போடுறேன்னு நான் மறந்துட்டேன், போட்டேன்னு தான் நினைக்கிறேன். இதுக்கு லைட்டாக எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஓகே டன். ஸோ அவ்வளோதான். ரெண்டு பக்கமும் ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே வந்து ஈவனாக போட்டுக்கோங்க. வாட் எவர் இட் இஸ், அது ஒரு டூல். ஹேருக்கு டூல்ஸ் யூஸ் பண்ணும்போது எப்பவுமே ஒரு ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே போடுறது நல்லது இல்லையா? அந்த வரிசையில் நானும் போட்டேன். இப்படி தான் என்னோடய ஹேர் இருக்குது. நான் இப்போ சீட் போட்டு சீவி இருக்கேன்ல, அதனால் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இது வந்து வெட்லேருந்து ட்ரை ஆக்கும். ட்ரை ஹேர்லேயும் நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். பட் என்ன சொல்கிறது, உங்களுக்கு சொட்ட ஈரம் இருந்தாலும் இது வச்சு நீங்கள் பண்ணும்போது ஹேர் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் நல்லா ட்ரையும் ஆகிடும் அப்படின்றது தான் மெயின் இதோட யூஸ்பி. ஸோ இதை வந்து நான் இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு கிளாம்ப் பக்கத்தில் இந்த இடத்துல பட்டன் கொடுத்துருப்பாங்க. இது ஓப்பன் பண்ணால் நம்ம இந்த பட்டனை கீழே அமைக்கினா இது ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? நான் இதை பற்றி டீட்டெயில் ரிவ்யூலாம் சீக்கிரம் போடுறேன். இப்போதைக்கு சும்மா இந்த பக்கம் லைட்டாக பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஆன் பண்ணிக்கணும். இந்த இடத்துல ஆன் பட்டன் இருக்கும், ஆன் பண்ணிக்கணும். அதுவாக செல்ஃபாக க்ளீன் ஆகும். க்ளீன் ஆகிட்டு வெட்டாக ட்ரையான்றதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். வெட்டு ட்ரை வெட்டுன்றது ஆக்சுவலி என்னன்னா, இதை ஆன் பண்ணால் ஃபுல் வீட்டில் இந்த ரூமில் இருக்கிற எல்லா லைட்டுமே ஃப்ளிக்கர் ஆகுது. அது ஏன்னு எனக்கு தெரியல, பட் லைட்டாக ஃப்ளிக்கர் ஆகுது. ஏன் அப்படி? பவர் ஃப்ளக்சுவேஷனாலையா? சரி ஓகே, ஏதோ ஒன்று அது ஒன்று நான் சொல்ல நினச்சேன். வீடை சுற்றி இருக்கிற 3 லைட்டுமே லைட்டாக ஃப்ளிக்கர் ஆகுது. ஸோ லெட் ஸ்டார்ட் வித் இட். இந்த இடத்துல ஃப்ளோலாம் நம்ம பார்த்துக்கலாம். வேணுன்றதை செட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வெட்டுன்றதை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி ஃப்ளோ எனக்கு ஹை வேணும், ஸோ ஹை செலக்ட் பண்ணிக்கிறேன். அட் த சேம் டைம் ஹீட் வந்து வில் கீப் இட் 115. அதுதான் ஹையஸ்ட் ஹீட்டு. அது இல்லாமல் பூஸ்ட் மோட் இருக்குது. நம்ம இப்போதைக்கு இதுவே இருக்கட்டும். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதை வந்து கீழே வச்சுட்டா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பாஸ் ஆகிடும், வேலை செய்யாது. அது ஒரு ஆட்டோ பாஸ் பட்டன் ஒன்று இருக்குது. இப்போ பார்த்தீங்களா, நான் இப்போ எடுத்ததுனால மறுபடியும் இப்போ வச்சு நான் இந்த பேடில் வச்சுட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சு. இது கொஞ்சம் பாஸ் ஆகிடும். மறுபடியும் இப்போ நான் கையில் எடுத்தேன்னா ஆன் ஆகிடுது. அது ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குது இதில். ஸோ எஸ், லெட் ஸ்டார்ட். இந்த இடத்துல நான் பண்ணுறேன் இப்போ கேமராவில். ஓகேவா? எவ்வளோ இது வந்து ரொம்ப ஈரமாக இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இது இன்னும் கொஞ்சம் ஈரமாக்கிட்டு ட்ரை பண்ணுவோம். ஸோ வாட்டர் வச்சுருக்கேன் பக்கத்தில். ஓகே, ஓரளவு இப்போ ஈரமாக்கிட்டேன். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து நல்ல ஈரம் பண்ணியாச்சு இன்னும். ஓகே, அவ்வளோதான். கைண்ட் ஆஃப் ஒரு இப்போ இதை வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டாண்ட் ஒரு 80% நம்ம வந்து வெட்டாக்கிட்டோம். டன். இப்போ நம்ம வந்து இதை சீவிட்டு ஸ்டார்ட் வித் ஏர் ஸ்ட்ரைட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது எப்பயும் கீழே பார்த்தா மாதிரி இருக்கணும். ஓகே, ஓகே. இது ஜஸ்ட் ஒரே ஒரு பாஸில் வந்த வேலை. இன்னும் கொஞ்சம் நம்ம பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைட்டாக. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. நான் வந்து அந்த வெட்டார் இப்போ பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு 2 பாஸ் மட்டும் கொடுத்து இந்த மாதிரி இருக்குது என்னோட ஹேரு. இதுக்கும் இந்த ஹேருக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் நினைக்கிறேன். இதெல்லாம் நல்லா வேவியாக இருக்கும். இது மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக ஷைனியாக இருக்குது. அட் சேம் டைம் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி லுக்ஸ் ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் வீடியோலாம் பண்ண போனால் இந்த மாதிரி ஹேர் இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எனக்கு. அதனால தான் மெயினாக வாங்கியிருக்கிறது. ஸோ அவ்வளோதான், சும்மா உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டலான்ட்டு தான் இது. அட் த சேம் டைம் இதை நம்ம வந்து இந்த கிளாம்பை வந்து இப்படி அழுத்தி பிடிச்சோன்னா ட்ரையும் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரூட்ஸை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சேர்த்து பிடிச்சா ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே, அட் த சேம் டைம் நார்மலாக யூஸ் பண்ணும்போது இது ஸ்ட்ரெயிட்னராகவும் ஆக்ட் ஆகும். ஓகேவா? இது வந்து ஒரு நேச்சுரல்
ஸ்ட்ரெயிட் லுக் தான் உங்களுக்கு கொடுக்கும். இந்த ரொம்ப எக்ஸாக்டாக எப்படி சொல்கிறது, நம்ம வந்து வீட்டிலே ப்ளோ ட்ரைலாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஃப்ளாட் ஐன் வச்சு ஷேட் பண்ணும்போது அப்படியே பொக்க ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இருக்கும்ல, அந்த மாதிரி இதில் இல்லை. ரொம்ப ஒரு அதாவது உங்கள் முடியை வந்து நல்லா வால்யூம் இருக்கிற மாதிரி தான் காட்டுது. ரொம்ப வால்யூம் குறைச்சி ரொம்ப ஒல்லியாக காட்டல. அது வந்து எனக்கு இதில் பிடிச்சிருக்கு. அதெல்லாமும் நான் பார்த்தேன் அங்கே ட்ரை பண்ணும் போது, என்னோட ஒன் சைடு ஆஃப் த ஹேரில் தான் நான் ட்ரை பண்ணேன். அதெல்லாமும் பார்த்துட்டு என்னென்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ எஸ், நான் இதை பற்றி சீக்கிரமாக டீட்டெயில் வீடியோ போடுறேன். இப்போ வரைக்கும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வைஸ் வந்து எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்சம் ஈரம் இருக்குது. அண்ட் வேறு என்ன சொல்கிறதுக்கு, இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த கலர் நான் நேரில் போய் டெமோ பார்க்கும்போது இந்த கலர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு எனக்கு. கையிலலாம் யூஸ் பண்ணேன். ஃபுல்லாக எப்படி தூக்கி நம்ம யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குது அதெல்லாமும் செக் பண்ணி பார்த்தேன் நான். எனக்கு வெயிட் தாங்க முடியுதா, ரொம்ப நேரம் பிடிக்க முடியுமா என்னால் அப்படின்னு. அண்ட் டைசனில் வந்து டெமோ காட்டுறதும் வந்து நம்மளுக்கு அழகாக காட்டி விட்ருவாங்க எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு கேட்டிங்கன்னா அவங்களே உங்களுக்கு டெமோ காட்டுவாங்க. விஆர் மாலில் இருக்கிறத சொல்கிறேன். மற்ற டைசன் கம்பேர் பண்ணும்போது விஆர் மாலில் டெமோ பர்சன்ஸும் சரி எல்லாமே பக்காவாக இருக்குது. இப்போ குரோமாவில் இருக்கிற டைசன் நான் போகும்போது நானே எனக்கு எல்லாமே தெரியும். இந்த ப்ராடக்ட் இப்படி தான் யூஸ் பண்ண எல்லாமே நான் வீடியோஸ்லாம் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டதுனால நானே போய் டேரெக்டாக டெமோ மட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அன்றைக்கே வாங்கலை. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு டிசைட் பண்ணி தான் வாங்கினது. ஸோ நீங்கள் வந்து டைசன் விஆர் மால் போனீங்கன்னா எக்ஸாக்ட் எம்ஆர்பிக்கு தான் கிடைக்கும். பட் நீங்கள் டெமோ பார்க்குற பர்பஸ்க்கு மட்டும் வந்து நான் அதுதான் சஜஸ்ட் பண்ணுவேன். விஆர் மாலில் இருக்க டைசன் தான் சூப்பராக இருக்குது. மற்ற இந்த மிரர் செட்டப்பாக இருக்கட்டும், பார்க்குறதுக்கு அவங்களே கூட நம்மளுக்கு தெரியலன்னா, நம்ம ஃபஸ்ட் டைம் பிகினராக இருக்கோம்னா அவங்கக்கிட்ட சொன்னோன்னா எனக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா அவங்க ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, க்ளீனாக புரியுற மாதிரி பிகினராக இருக்கிறவங்களுக்கும். ஸோ அது எனக்கு விஆர் மாலில் பிடிச்சிருந்தது. இந்த குரோமாவில் வந்து அவங்க டெமோ நம்மளுக்கு காட்டுறதுக்கும் சரி அந்த மாதிரி இனிஷியேஷன் எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ பெட்டர் ஃபார் டெமோ வந்து நீங்கள் அங்கே நார்மலாக டைசன் விஆர் மால் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணுறது ஐ திங்க் யூ கேன் கிவ் இட் குரோமா ஷார்ட். ஏன்னா அஃப்கோர்ஸ் அத்தன்டிக் ப்ராடக்ட் தான் செல் பண்ணுறாங்க. பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் கிடைக்குது. அது ஒன்று பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் மொத்த முடியும் வந்து இதை வச்சு பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு வேணால் லாஸ்ட்டில் உங்களுக்கு காட்டுறேன். எனக்கு தெரியல எப்படி காட்டணும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வைஸ் எனக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு. அஃப்கோர்ஸ் ஐ லைக். நான் லிங்க் கொடுக்குறேன். ஆன்லைனில் எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. ஸோ அது எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சீக்கிரமாக இதை பற்றி டீட்டெயில் வீடியோ போடுறேன். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணி டிவிபி ஃபேமிலி ஜாயின் ஆகிடுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.